உள்ளபூர்வமாக உமர் ரலியல்லாஹு பிரார்த்தித்ததினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பேற்பட்ட பாக்கியத்தை எந்த தேசத்தில் ஆயுதங்களை கொண்டு வர முடியாதோ, அதிலும் எந்த நபி அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில் எந்த ஒரு காஃபிர் நுழைய முடியாதோ, உமருக்கு ஷகாதத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதனை ஃபஜ்ர் தொழுகைக்கு அழைத்து வருகிறான். கத்தியை மறைத்திருக்கிறான். ஃபஜ்ரினுடைய தக்பீர் கட்டியவுடன் யூதனினுடைய கரத்தால் உமர் ரலியல்லாஹு குத்தப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கரத்தை தூக்கினார்கள். எனது பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எந்த தேசத்தில் நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டான். உமர் ரலியல்லாஹுவை குத்தியவுடன் இமாம் புகாரி பதிவு செய்தார், என்னை கொலை செய்தவன் யார்? என்னை குத்தியவன் யார்? முஸ்லிம் என்னை குத்தினானா? நமது ஒப்பந்தத்தில் இருப்பவன் என்னை குத்தினானா? உமருக்கு சொல்லப்படும், கிலாபும் மின் கிலாபின் நார், நரகத்தினுடைய ஒரு நாய், ஒரு யூதன் தான் உங்களை குத்திவிட்டால் உமர் கரங்களை தூக்குவார். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். காரணம், ஒரு முஸ்லிமின் கரத்தால் நான் குத்தப்பட்டால் அந்த ஷகாதத்தை நான் அடைந்திருக்க முடியாது. எனக்கு நீ ஷகாதத்தையும் கொடுத்தாய். அதுவும் உனது நபி எந்த தேசத்தில் வாழுகிறாரோ, மறைந்திருக்கிறாரோ, உனது நபி எந்த தேசத்தை, உனது நபியின் உடலை எந்த தேசம் சுமந்திருக்கிறதோ, உனது நபியினுடைய காலை எந்த தேசம் முத்தமிட்டதோ, அந்த தேசத்தில் என்னை மரணிக்க வைத்தாயே. உமர் பிரார்த்தித்த பிரார்த்தனை.